என் அன்பு பிள்ளையே, மனதிலே கவலைகளோடு உறக்கம் வராமல் நீ தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் உன்னை அன்போடு அழைக்கிறேன். வா, என் அருகில் வந்து என் மடியில் தலை வைத்து நீ படுத்துக்கொள். நீ உன் தலையணையை அழுது அழுது நனைத்து கொண்டிருக்காதே. உன் கருப்பண்ணசாமியால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல்தான் உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று உன்னை காண ஓடோடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் அதனை கண்டு நீ கலங்கி விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எது யதார்த்தமோ அதை மட்டுமே நீ செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என் செல்ல குழந்தையே, யதார்த்தம் என்பது சில விஷயங்களையும் சில காரியங்களையும் உன்னால் எப்பொழுதுமே மாற்ற முடியாது. இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது அல்லவா? அதுவெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். என் தங்க பிள்ளையே, உதாரணத்திற்கு இந்த பிறப்பையும் இறப்பையும் நீ எடுத்துக்கொள். இந்த பிறப்பு என்பது தீர்மானித்தது போலத்தான் இறப்பும். இந்த இரண்டையும் யார் தடுத்தாலும் அதனை நிறுத்த முடியாது. எப்போது யாருக்கு எப்படி நிகழும் என்று யாராலும் உறுதியாக சொல்லிவிட முடியாது. இதைத்தான் விதி என்று நாம் எல்லோரும் சொல்கிறோம். என் செல்ல குழந்தையே, என்னதான் உனக்கு விதியின் காரணமாக கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை போக்கித் தரக்கூடிய சக்தி இந்த அப்பனுக்கு இருக்கிறது. உன்னுடைய விதியையும் மாற்ற முடியும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் குழந்தையே, விதியினால்தான் நமக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று ஒரு நாளும் சோர்ந்து போய் கலங்கி நிற்காதே. உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் உனக்கு நடத்தி தரும் பொழுது அதுவெல்லாம் உன் விதியினை மாற்றுவதற்கு மிக பெரிய காரணமாக அமையப் போகிறது. என் குழந்தையே, நான் உனக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். அப்பனே, இப்பொழுது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, இந்த சூழ்நிலையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றுதானே நீ கண் கலங்கி நிற்கிறாய். என் தங்கமே, உன்னுடைய வலி இந்த அப்பனுக்கு புரியாமல் இல்லை. நீ என் மீது கோபம் கொண்டதையும் ஆற்றாமல் நீ என்னிடத்தில் பேசிய வார்த்தைகளையும் ஒரு அப்பனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் செல்ல குழந்தையே, சில விஷயங்களை எல்லாம் யார் தடுத்தும் நிறுத்திவிட முடியாது அல்லவா? எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதுவெல்லாம் நிச்சயமாக நடந்தேதான் தீரும். அதற்கான மாற்று வழிகளையும் அதற்கான தீர்வு என்ன என்பதையும் தான் நாம் தேட வேண்டுமே தவிர, இதுவெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து விட்டதே, இத்தனை பிரச்சனைகளை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன், என் வாழ்க்கை இப்படியே சென்று விடுமா என்றெல்லாம் நீயாக எதிர்மறையான எண்ணங்களோடு சிந்தித்து கொண்டிருக்காதே. என் பிள்ளையே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி என்னிடத்தில் இருக்கிறது. அதை நானாக மட்டும் வந்து உன்னை மீட்டெடுக்க முடியாது அல்லவா? உன்னிடத்திலும் சில முயற்சிகள் இருக்க வேண்டும் அல்லவா? உன்னிடத்தில் சில மாற்றங்களை நீ செய்ய வேண்டும் அல்லவா? அதன் பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. தெய்வங்களே எல்லாவற்றையும் தங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் நிகழ்த்திவிட்டால் அதன் பிறகு இந்த மனிதர்களிடத்தில் அவர்கள் வாழ்க்கைக்கென்று என்ன இருக்கிறது? என் அன்பு குழந்தையே, இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலையை நீ கடந்து வர வேண்டும். இதையெல்லாம் நினைத்து கொண்டு உன்னுடைய கண்ணீரை சிந்தி உன்னுடைய உறக்கத்தையும் தொலைத்து உன்னுடைய உடலையும் கெடுத்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய கஷ்டங்களை நான் நல்ல வழியில் போக்கித் தரப்போகிறேன். அதற்காக நீ கேட்டதையெல்லாம் உனக்கு உடனே கொடுத்து விடுவேன் என்று பொய்யான வாக்குறுதிகளை இந்த அப்பன் தரமாட்டேன். என் செல்ல குழந்தையே, நீ அமைதியாக இந்த சூழ்நிலையை கடந்து வர வேண்டும். எப்பொழுது உன்னுடைய மனம் அமைதி அடைகிறதோ, எப்பொழுது உன்னிடத்தில் நிதானம் அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுது உனக்கான தீர்வுகள் எல்லாம் கிடைக்கும்.
இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் என் அன்பு குழந்தையே, உன்னை என்னுடைய மடியில் அமர்த்தி இத்தனை விஷயங்களையும் உனக்கு அன்போடு உணர்த்தி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. எத்தனையோ இரவுகள், எத்தனையோ சூழ்நிலைகள் எல்லாம் நீ தூக்கம் இல்லாமல் தவித்து வந்திருக்கின்றாய். நிம்மதி இல்லாமல் வேதனையோடு அழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய். இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த இரவானது உன் அப்பன் உனக்காக கொடுத்திருக்கிறேன். இந்த கருப்பண்ண சாமியின் வார்த்தைகளை கேட்டு விட்ட பிறகு நீ நிம்மதியாக கண்ணுறங்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? கவலைப்படாதே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்ட வேண்டியது இந்த அப்பனின் பொறுப்பு. அது மட்டுமல்ல, உனக்கு இன்னும் உறக்கம் வராததற்கான காரணத்தையும் சொல்லிவிடுகிறேன். அது என்ன தெரியுமா? நீ எப்பொழுதுமே அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறாய். ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்துவிட்ட பிறகு அந்த விஷயத்தை அதோடு நிறுத்திவிடாமல் மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டு உன்னுடைய நிம்மதியை நீயே கெடுத்து கொண்டிருக்கிறாய். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வரும் பொழுது, உன்னால் எதையுமே மாற்ற முடியாது என்கின்ற நிலை இருக்கும் பொழுது, இதை என்னிடத்தில் நீ விட்டுவிட வேண்டும். அப்பனே கருப்பண்ண சாமி, இந்த சூழ்நிலையை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும், நீதான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று என்னிடத்திலே ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக கடந்து வர வேண்டும். என் பிள்ளையே, நான் உன்னிடத்தில் எத்தனையோ முறை இதையெல்லாம் சொல்லிவிட்டேன். அப்பன் சொன்ன பிறகும் நீ அதையெல்லாம் கேட்காமல் உன்னை நீயே குழப்பிக் கொள்வதற்குள் ஒரு பலனும் இல்லை. என் செல்ல பிள்ளையே, நடந்து முடிந்த ஒரு விஷயம் உன்னால் எதையுமே மாற்றி அமைக்க முடியாது என்பது உனக்கு இன்னும் புரியாமல் தான் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். இப்படி ஒரு சூழ்நிலை வராமல் நிச்சயமாக என்னால் தடுத்திருக்க முடியும். ஆனால் உனக்கான படிப்பினை, உனக்கான அனுபவம், உனக்கான வாழ்க்கை பாடத்தை நீ எப்படிதான் கற்றுக்கொள்ளப் போகிறாய்? என் செல்ல குழந்தையே, நீ எந்த இடத்தில் யாரால் அவமானப்படுத்தப்பட்டாயோ, யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்ததோ, அவர்கள் முன்னே நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ தன்னம்பிக்கையோடு செல்ல வேண்டும். நம்மை இங்கே தானே அவமானப்படுத்தினார்கள், இந்த இடத்திலே தானே கஷ்டப்படுத்தினார்கள் என்று தயக்கத்தை வளர்த்து கொண்டு அங்கேயே நீ தேங்கி நிற்கக்கூடாது. நீ தன்னம்பிக்கையோடு மீண்டு வரும் பொழுதுதான் உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் அவர்களுக்கு அதிர்ச்சியை தரக்கூடிய உன்னுடைய வளர்ச்சியாக இருக்கும். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல மருந்தாகவும் இருக்கும். உன் அப்பன் கருப்பண்ண சாமி எப்போதும் உன்னுடைய கையை பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை என் குழந்தையே உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். உனக்கு ஏற்பட்ட அத்தனை வலிகளும் இந்த அப்பனுக்கும் இருக்கிறது. இதையெல்லாம் நான் உன்னோடு பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய இந்த வலிகளை எல்லாம் நானே ஏற்றுக்கொள்கிறேன். என் செல்ல குழந்தையே, நீ அனைத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் உன்னுடைய பாதை எது என்று தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு அந்த பாதையிலே நீ செல்ல வேண்டும். நீ செல்கின்ற பாதைகள் எல்லாம் உனக்கு ஆரம்பத்தில் தடைகளை கொடுக்கலாம், காயங்கள் கூட ஏற்படலாம். அத்தனையும் எதிர்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன். இந்த கருப்பன் நான் நிச்சயமாக உனக்கான மன வலிமையையும் எந்த ஒரு சூழ்நிலையையும் வெற்றியடைய செய்யும்படி சக்தியை உனக்கு கொடுக்க போகிறேன். அத்தனை ஆற்றலையும் நான் உன் மனதிற்குள் விதைக்கப் போகிறேன். இனிமேல் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். உன்னுடைய உறக்கத்தையும் நீ தொலைக்க வேண்டாம். தவறு செய்தவர்கள் யாரோ அவரவர்களே அதற்கான தண்டனைகளை அனுபவிப்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த தண்டனை உன் கையாலேயே அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே.
உன்னை இனி உன் வாழ்க்கையில் யார் சோதித்தாலும் நீ பொறுமையாகவும் நிச்சயமாக தைரியத்தோடும் கவனத்தோடும் இருந்துவிட்டால் போதும். அதன் பிறகு வெற்றி உனக்கு மட்டுமே கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கு அவர்கள் செய்த பாவத்தை இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் மன்னிக்காது. பாவத்தை செய்தவர்கள் நிச்சயமாக அதற்கான பலன்களை பெற்றுத்தானே ஆக வேண்டும். இந்த கருப்பண்ணசாமி உனக்கு என்றென்றும் துணையாக இருப்பேன். என் குழந்தையே, நீ ஒரு முறை கீழே விழுந்து விட்டோம் என்று அவமானப்படாதே. விழித்துக்கொள். அப்போதுதான் நீ கீழே விழும்பொழுது யார் உன்னை தூக்கி விட்டார்கள், யார் உனக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் உன்னால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இனி உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நிலையை நான் எப்பொழுதும் உனக்கு உருவாக்கி கொடுக்க மாட்டேன். நீ விழும்படியான எந்த செயலும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது இல்லை. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தத்தான் இந்த அப்பன் உனக்கான ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இனி யார் எப்படி வாழ்க்கையில் நடந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ முழுமையாக தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் கவனமாக பழக வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.